ஹாய் ஆர்மீஸ், நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் கோல்டு CO இன்னசென்ட் PA ஓட செகண்ட் பார்ட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சாரி, நான் ஒரே நாளே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 days தாண்டிடுச்சு. ஐ எம் ரியலி வெரி வெரி சாரி. அண்ட் சரி, வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கே நம்ம ஜிமினை தான் காட்டுறோம். ஜிமின் ஏதோ ஃபைல் செக் பண்ணிகிட்ருக்கா. அந்த நேரம் பார்த்து நீங்கள் உள்ளே வரீங்க. உள்ளே நின்றுட்டு, சார் இன்றைக்கி 11 மணிக்கு நம்ம ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்றைக்கி 2 மணிக்கு மீட்டிங் ஒன்று இருக்குது சார். இவ்வளோ தான் சார் இன்றைக்குள்ள ஷெட்யூல். என்ன சொன்னேன்? இல்லை சார், இன்றைக்கி 11 மணிக்கு ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ண போகணும் அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் ஜிமின் உங்கள் கண்ணையே பார்த்துட்ருக்கிறாரு. நீங்கள் இது எதுவுமே பார்க்கல. நீங்கள் உங்கள் பாட்டுக்கு இன்றைக்கி என்னென்ன ஷெட்யூல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க. ஜிமின் அவங்களையே அப்படியே ரசித்து பார்க்குறான். பார்த்துட்ருக்கும் சொல்ல, சார் சார் சொல்லுவேன். இல்லை சார், இன்றைக்கி 11 மணிக்கு கிளைண்ட் பார்க்க போகணும், எல்லோரும் ரெடி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு ஜிமின் பார்த்துட்டு, ரெடி பண்ணிடுவோயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே சார், நான் ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நாங்களும் சொல்லிவிட்டு அப்படியே வெளியே போயிடுறீங்க. ஜிமின் அப்படியே பார்த்துட்டு, எவ்வளோ அழகாக இருக்கா! இத்தனை நாளாக இந்த அழகாக நான் மிஸ் பண்ணிட்டேனே. இத்தனை வருஷமாக இவன் என் கூட தானே இருக்கா. ஒரு தடவை கூட இவ்வளோ நான் இப்படி பார்த்ததே இல்லை. இன்றைக்கி என்ன ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ஒரு வேளை எனக்கே தெரியாமல் நான் ஒயன் மேலே ஃபாலோ ஆகிட்டேனோ இருக்கும். சரி, பார்க்கலாம். அவங்க அண்ணன்கிட்ட பேசியாச்சு. இனி என்ன, ஒயனை மட்டும் சம்மதிக்க வச்சா போதும். அப்புறம் எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் தான் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே டைம் ஸ்கிப். இப்போ ஒரு 10 o'clock போல் ஆகுது. நீங்கள் அப்படியே உள்ளே வரீங்க. உள்ளே சார் டைம் ஆச்சு, கிளம்பலாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு ஜிமின் பார்த்துட்டு, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் 2 பேருமே ஒன்றா லிஃப்ட்டுக்குள்ளே ஏறுறீங்க. அப்படியே லிஃப்ட் இப்போ கீழே போயிட்டுருக்கு. ஜிமின் உங்களை டாப் டு பாட்டம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அண்டு அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டு உங்கள் பக்கத்தில் வரான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே உங்கள் ஹேண்ட் எல்லாமே ஷிவர் ஆகுது. அண்ட் டக்குன்னு அந்த கையில் இருக்கிற ஃபைலை டக்குன்னு கீழே விட்டுறீங்க. அப்படியே நீங்களும் ஸ்லிப்பாகி விழ போகிறீங்க. ஜிமின் டைட்டாக உங்கள் ஹிப்போடு பிடிச்சிக்கிறான். பிடிச்சி அப்படியே உங்களுக்கும் அவனுக்கும் ஒரு சின்ன ஐ கான்டாக்ட். நீங்கள் அப்படியே ஜிமினை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஜிமினும் உங்களையே தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்படியே அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் ஸ்டாப் ஆகுது. அப்படியே டோர் ஓப்பன் ஆகுது. அப்போ ஜிமின் பார்த்துக்கிட்டு அந்த இடத்துல டக்குன்னு உங்களை நிற்க வைக்கிறான். நீங்களாம் அப்படியே நின்றுட்டு அப்படியே பார்க்குறீங்க. ஜிமின் அப்படியே வெளியே போயிடுறான். நீங்கள் கீழே விழுந்த ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு நீங்களும் அப்படியே பின்னாடியே போகிறீங்க. உங்களுக்கும் ஜிமினுக்கும் ஒரு எம்பாரசிங் ஆயிடுச்சு. நீங்கள் அப்படியே தலையை குனிஞ்சிக்கிட்டு பின்னாடியே போகிறீங்க. ஜிமினுக்கு ரொம்ப ஷை ஆகுது. அவன் சிரிச்சுக்கிட்டே முன்ன போயிட்டுருக்கான். அப்படியே போய் காரில் ஏறுறான். நீங்கள் குனிஞ்சத்தில் நிம்மறவே இல்லை. அப்படியே நான் ஏன்டா நிமிர்ந்து பார்க்குறேன், நீ ஏன்டா என்னை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி குனிஞ்சத்தில் நிம்மறாமல் அப்படியே இருந்துக்கிட்டீங்க. ஜிமின் உங்களை பார்க்குறான், நிமிர்ந்து பார்க்குறான். ஆனால் நீங்கள் ஒரு நேரம் கூட நிமிர்ந்து கூட பார்க்கல. ஜிமின் அச்சோ, என்னடா ஜிமின் இப்படி பண்ணிட்டியாடா, ஏன்டா கிட்ட போனேன் அப்படிங்கிற ஜிமின் மைண்டுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கான். நீங்கள் பார்த்துட்டு, அச்சோ அவர் என்ன நினச்சிருப்பாரு, அவர் நார்மலாக கிட்ட வந்தார், நீ என்னெல்லாமோ மைண்டுக்குள்ளே யோசிச்சு இப்படி ஆயிடுச்சேடி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் மைண்டில் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே ஒரு கஃபேக்கு தான் போகிறீங்க. அங்கே ஒரு சின்ன கிளைண்ட்டை மீட் பண்ணுறதுக்காக போகிறீங்க. அங்கே அந்த கிளைண்ட்டுமே வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாரு. நீங்கள் அங்கே போய் அப்படியே பேசிட்டு எடுத்துகிட்டு அப்படியே முடியுது. ஒன்று ஜிமின் உங்களை பார்த்துட்டு, ஏன் நின்றுக்கிட்டே இருக்கிறேன்? இல்லை சார், அது உட்காரலாமே, நின்றுட்டே இருந்தால் உனக்கு கால் வலிக்கலையா? உட்கார்றேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் ஜிமினுக்கு ஆப்போசிட்டில் உட்காடுறீங்க. ஜிமின் பார்த்துக்கிட்டேன், காஃபி ஆர் டீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நீங்கள் பார்த்துட்டு, இவங்களுக்கு எதுவோ அது, உனக்கு பிடிச்சத சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்குறேன். நீங்கள் ஜிமினை ஷாக்காக பார்க்குறீங்க. ஏன்னா இது வரைக்கும் யாருக்கிட்டேயும் ஜிமின் இந்த மாதிரி பேசி நீங்கள் பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி ஏதாவது கிளைண்ட் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனாலுமே உங்களுக்கு டீ குடிக்கிறீங்களா, காஃபி குடிக்கிறீங்களான்னு இது வரைக்கும் ஜிமின் எதுவுமே உங்களை பார்த்து கேட்டது கிடையாது. நீங்கள் ஜிமின் அப்படி ஷாக்காக பார்த்துட்டு, சார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஜிமின் பார்த்துட்டு, காஃபி வேணுமா டீ வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உடனே இல்லை சார் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீ சொல்ல மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு 2 கேப்புச்சினோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவங்களும் ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க.
இப்போ வந்து நீங்கள் கேட்டதை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. நீங்கள் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஜிமின் பார்த்துட்டு, எடுத்து குடி. ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி தயங்கிக்கிட்டே அப்படி குடிக்கிறீங்க. ஜிமின் உங்களையே பார்க்குறாரு. உங்களுக்கே இது ஷாக்காக இருக்குது. ஏன்னா ஜிமின் வந்து அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு பார்த்துட்ருப்பாரு. நீங்கள் இப்போ உங்களை வந்து வச்சக்கன் வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு, சார் சொல்லுவேன். நீங்கள் குடிக்கலையே சார்? குடிக்கிறேன் நீ குடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் அப்படி குடிக்கிறீங்க. குடிச்சிக்கிட்டு இருக்கும் பட்சத்தில் அப்படியே ஜிமின் வந்து உங்களை அப்படியே உங்களோட ஐஸ், நோஸ், அப்புறம் உங்கள் லிப்ஸ் எப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்ருக்கும் பட்சத்தில் டே ஜிமின் என்னடா பண்ணுற? அவளோட லிப்ஸை பாரேன், அப்படி ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்குது. அப்படியே கிட்ட வந்தானா கடிச்சு தின்றலாம் போல் இருக்குது. வரமாட்டாளே அப்படிங்கிற மாதிரி ஜிமின் யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் டேய் என்னடா யோசிக்கிற அப்படிங்கிற மாதிரி ஜிமின் யோசிச்சுக்கிட்டு, சரி நம்ம ஏதாவது யோசிச்சோன்னா அவளுக்கு பச்சையாக தெரியும், மாட்டிக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ஜிமினும் எதுவுமே இது பண்ணாமல் குடிச்சிக்கிட்டு அப்படியே நீங்கள் 2 பேரும் கிளம்பிடுறீங்க. இப்போ வந்து 2 பேரும் ஆஃபீஸ்க்கு வந்துட்டீங்க. ஒரு 2 மணிக்கு மீட்டிங் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமினும் ஓகே மீட்டிங்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்களும் ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி வெளியே வந்துடுறீங்க. இப்படியே ஒரு 2 டேஸ் ஸ்கிப் ஆகுது. இன்றைக்கி வந்து உங்களுக்கு சண்டே. நீங்கள் வீட்டில் தான் இருக்கிறீங்க. வீட்டில் இருந்து நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஏன் ஜிமின் சார் இப்போ 2 3 நாளாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாரு? மற்றவங்க கிட்டலாம் கோல்டாக இருக்கிறாரு, என்கிட்ட மட்டும் ஏன் அவர் கொஞ்சம் கேரிங்காக இருக்கிறாரு? எனக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ரியா உள்ளே வரா. அவளை வந்துட்டு, ஏய் என்னடி யோசிச்சுக்கிட்டே இருக்க? இல்லை அது உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லு 2 நாளாக நானும் எங்கள் ஆஃபீஸில் ஜிமின் சாரை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் அவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியுறாங்க ரியா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, அப்புறம் நிஜமாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி ரியா உங்களை பார்த்து கேட்குறா. நானும் அவரை நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். எல்லாத்துக்கிட்டேயும் ரொம்ப கோல்டாக இருக்கிறாரு, என்கிட்ட மட்டும் ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறாரு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நிஜமாவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. நீங்கள் பார்த்துட்டு ஆமாடி அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்படிங்கிற மாதிரி அவள் கொஞ்சம் நக்கலாக சிரிக்கிறா. நீங்கள் பார்த்துட்டு, நீ இப்போ எதுக்கு நக்கலாக சிரிக்கிற அப்படின்னு கேட்டோன்னே, அப்போ உனக்கும் ஜிமின் சாருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்படிலாம் இல்லை, அப்புறம் என்னுடைய சார் டி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, இப்போ சார்னு தான் சொல்லுவீங்க, அப்புறம் நானும் அவரும் லவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து வடிவ அப்படின்னு சொன்னேன். ஒன்றை மாதிரி நினச்சியா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, ஏன்டி என்ன இழுக்கிற? ஆமாம் பின்ன என்னவா, ஃபஸ்ட் இயர் படிக்கும் பட்சத்தில் திஸ் இஸ் மை பிரதர் ஆரம்னு நான் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். நீ காலேஜ் 3rd இயர் படிக்கும் பட்சத்தில் திஸ் இஸ் மை லவ்வர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அப்போ எனக்கு அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அதுவும் இதுவும் ஒன்றாடி அப்படின்னு சொல்ல வச்சுல நீங்கள் பார்த்தீங்கன்னா, என் அண்ணன் எப்போ பார்த்தாலும் சிடுமூஞ்சி மாதிரி சிடுன்னு நிற்பான். ஆனால் எப்போ உன்னை பார்த்தான்னு தெரில, எதுவும் சொல்கிறதுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சலிச்சிக்கிறீங்க. ஏன்டி உங்கள் அண்ணன் என்னை லவ் பண்ணது என்ன அவ்வளோ பெரிய தப்பா அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறான். அதுக்கு பார்த்துட்டு, என் அண்ணன் ஒன்றை லவ் பண்ணுறதுல எனக்கு பிரச்சனையே இல்லைடி, ஆனால் போய் நீ போய் எனக்கு அண்ணியாக போயிட்ட பற்றியா, அதுதான் நீ என்னால் தாங்கிக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்காக பார்த்துட்டு, சரி என் கதையை விட, என் கதை முடிஞ்ச நான் 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது, உன் கதையை பாருடி அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறான். அந்த உடனே ஆமாம்ல என் கதை பற்றியெல்லாம் பேசியிருந்தேன், சரி அதை விட எனக்கு ஏதாவது ஐடியா கொடுறி அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அந்தளவுன்னு, என்னடி உனக்கு ஐடியா வேணும்? அவர் வந்து ஸ்டார்டிங்கில் எதுவாக இருந்தாலும் சரிடி என்கிட்ட சுடுன்னு இருப்பாருடி, ஆனால் இப்போ ரொம்ப கூலாக நடந்துக்கிறாரு, ரொம்ப ஜென்யூனாக நடந்துக்கிறாரு தெரியுமா? போயும் அவர் லவ்வர் கூட இருக்க வேண்டியதெல்லாம் அவர் என்கிட்ட இருக்கிறாரு. இப்போ வேணும்னா அந்த டயானா கிட்டே இருக்க வேண்டியதுனாடி என்கிட்ட ஏன்டி இப்படி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஒன்றா பார்த்துறேன். அப்படி என்னடி நடந்துச்சு? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேற்றுக்கு நானும் அவரும் மீட்டிங்கை முடிச்சுட்டு நான் அவர் பின்னாடியே வந்துட்டு இருந்தேன். அப்போ என்னோடய கேபினுக்குள்ளே போன உடனே அவர் வந்து ஒரு ஃபைல் ஒன்று எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். நானும் அவர் ஃபைல் கேட்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு நேராக அவரோட கேபினுக்குள்ளே நான் போனேன். அவர்கிட்ட ஃபைலை கொடுத்துட்டு நானும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன்.
டயானா அப்போ கோவமாக உள்ளே வந்து நின்னுட்டு, ஜிமின் உன் மனசில் என்னடா நினச்சிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் கத்துனான். நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா அந்த நேரம் ஜிமின் சார் சொன்னார், ஏய் உனக்கு இப்போ என்னடி வேணும்? பின்ன ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அத்தை மாமாட்டெல்லாம் சொல்லியிருக்கிற. ஆமாம் எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு நான் சொன்னேன், இதில் என்ன தப்பு இருக்குது? அப்போ நான் எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கல. நீ எப்படி நினச்ச நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணி உன் கூட தான் நான் வாழுவேன்னு சொல்லிட்டு நீ எப்படி நினச்ச அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்குறான். அதுக்கு ஒன்று டயானா பார்த்துட்டு, இங்கே பாரு ஜிமின், உனக்கு நான் தான் எனக்கு நீ தான், அதெல்லாம் முடியாது. நான் எங்கள் அம்மாட்ட பேசியாச்சு, எங்கள் அம்மாவும் அவங்க வீட்டில் போய் பேசியாச்சு, அவங்க வீட்லேயும் ஓகேன்னு சொல்லியாச்சு, எங்கள் வீட்லேயும் ஓகேன்னு சொல்லியாச்சு. கூடிய சீக்கிரத்தில் நானும் அவளும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். உனக்கு என்னடி பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்குறான். டயானா பார்த்துட்டு, ஜிமின் நீ அத்துமீற ஜிமின், உனக்கு நான் தான் எனக்கு நீ தான், இது ஏற்கனவே பேசி வச்சதான். நம்ம 2 பேர்த்துக்கு மட்டும் கல்யாணம் நடக்கலைன்னா என்னடி பண்ணுவேன்? எனக்கும் அந்த பொண்ணுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். தேவையில்லாமல் மூக்கம் நுழைக்காத என் விஷயத்தில் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கோவமாக சொல்கிறான். அதுக்கு டயானா பார்த்துட்டு, அவளுந்தானா ஜிமின் உனக்கும் எனக்கும்? அவளுந்தாண்டி, இதுக்கு மேலே உன் மூஞ்சிலேயே நான் முடிக்க மாட்டேன். தயவு செஞ்சு கேபின் விட்டு வெளியே போயிரு, கெட் லாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கத்துறான். இவ பார்த்துட்டு, பாடுறா உன்னை பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி டயானா சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறா. அப்படியே போயிட்டு இருந்தவா டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு, ஆமாம் சரி நீ என்னதான் வேண்டாம்னு சொல்லிட்ட, நீ வருங்கால ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மாட்ட போய் ஒரு பொண்ணை சொன்னியே, அந்த பொண்ணு யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கிட்ட டயானா கேட்குறா. அதுக்கு ஜிமின் பார்த்துட்டு, நான் ஏன்டி உன்கிட்ட சொல்லணும்? இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன், நீ ஃபஸ்ட்டு எனக்கு யார் நான் உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு பண்ணுறதுக்கு? ஆஃப்டர் ஆல் நீ என் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு, அது மட்டும் இல்லாமல் என் அம்மாவோடைய அண்ணன் பொண்ணு, அதை லிமிட்டோடு இருந்துக்கும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் என்னோடய பர்சனலில் தலையிடாத அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்கிறான். அது பார்த்துட்டு, லாஸ்ட்டாக கேட்குறேன், நீ பார்த்த பொண்ணு யார் அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டயானா உங்களை பார்த்துட்டு முறைக்கிறா. ஜிமின் அவளை பார்த்துட்டு, அதை பற்றி உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை, ஃபஸ்ட்டு என் கேபின் விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இவளும் முறைச்சிக்கிட்டே அப்படியே அங்கேருந்து வெளியே போயிடுறான். நீங்கள் இதெல்லாம் பார்க்குறீங்க, அப்போ டயானா இவரோட ஒய்ஃப் கிடையாதா? அப்போ வேறு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. ஜிமின் அப்படியே உங்களை வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்டு, என்ன யோசிக்கிற? இல்லை சார், கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டிங்களே? தப்பாக நினைக்கல சொல்லு. நீங்கள் டயானாவை கல்யாணம் பண்ண போகிறதில்ல, அப்போ நீங்கள் யாரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜிமின்கிட்ட கேட்குறீங்க. ஜிமின் ஏதோ சொல்ல வர்றாரோ அந்த நேரம் பார்த்துட்டு ஜேகே கரெக்டாக உள்ளே ஒன்றைத்தான் அப்படிங்கிற மாதிரி அவன் உள்ளே வரான். நீங்கள் அப்படியே ஜேகே ஷாக்காக பார்க்குறீங்க. ஜேகே பார்த்துட்டு, இல்லைம்மா உன்னை மாதிரி அழகான அறிவான அமைதியான பொறுமையான நிதானம் உள்ள பொண்ணாக பார்த்து என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பிளான் பண்ணி ஒரு பொண்ணை நாங்கள் பார்த்துருக்கோம், அதை தான் சொல்ல வந்தேன், நீ தப்பாக நினச்சிக்காத அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்லி சமாளிக்கிறான். ஜிமின் அப்படியே பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே பார்த்து சிரிக்கிறீங்க. ஜேகே பார்த்துட்டு, எப்படிங்க இவ்வளோ அழகாக சாஃப்டாக எவ்வளோ அழகாக சிரிக்கிறீங்க, பேசாமல் ஒன்று பண்ணலாமா, நம்ம 2 ரூபா கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்குறான். ஜிமின் முறைச்சிக்கிட்டு அப்படியே அவர் கண்ணு முன்னாடியே ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, அது தூக்கி ஜேகே மேலேயே தூக்கி இறகிறாரு. ஜேகே அதை கேட்சி பிடிச்சிக்கிட்டு, ஏன்டா கோவப்படுற, கொன்னுடுறேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறான். அங்கே பார்த்துட்டு, போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒயன்கிட்ட ஒயன் நீ எவ்வளோ அழகாக இருக்கிற, அப்படியே நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா, நான் உங்கள் அண்ணன்கிட்ட பேசட்டுமா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து அவன் கேட்குறான். நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. ஜிமினுக்கு இங்கே புகையுது. ஜிமின் பார்த்துட்டு, அமைதியாகவே இருக்க மாட்டியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஜேகே கேட்டுக்கிட்டு, ஏண்டா அழகான பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் ஃப்ளோட் பண்ணுறதுல என்னடா தப்பு, ஏன்டா எல்லா விஷயத்துலையும் நீ மட்டும் தான் ஃப்ளோட் பண்ணுவியாடா, நான் ஃப்ளோட் பண்ணால் ஏற்றுக்க மாட்டியாடா அப்படின்னு சொன்னால், இப்போ பாரு ஃப்ளோட்டிங் நான் தான் ஃப்ளோட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்கிறான். உடனே பார்த்துட்டு, என்ன இளவையும் பண்ணி தொலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜேகே அப்படியே ஜிமினுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறேன். நீங்களும் அப்படியே ஃபைல் வாங்கிட்டு போயிடுறீங்க.
இதுதான் நடந்திருக்கும். இது அப்படியே நீங்கள் ரியா கிட்ட சொல்கிறீங்க. ரியா கேட்டுக்கிட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறா. இதில் இப்போ எதுக்கு சிரிக்கிற? இல்லை ஜேகே உன்னை பற்றி பேசினோன்னு ஜிமினுக்கு ஏன் கோவம் வந்துச்சு, இதை நீ யோசிச்சியா அப்படிங்கிற மாதிரி ரியா சொல்கிறா. நீங்கள் அதை யோசிக்கிறீங்க. ஆமாம்ல, இதை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. அதோட எனக்கு தெரிஞ்சு உனக்கும் ஜிமினுக்கும் இடையில ஏதோ சம்திங் இருக்கும் போலுக்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அவர் என்னோடய சார்டி, நான் எப்படி அவரை அப்படின்னு சொல்ல முடிச்சிட்டேன். நீ இல்லை, நான் அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா மேபி நீயும் அவரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அப்படிங்கிற மாதிரி இருக்கிறான். சும்மா இரு, உனக்கு எப்போவுமே விளையாட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போச்சுல. அப்படியே கீழே வந்து ரியா அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. ரியாவும் அச்சோ உங்கள் அண்ணன் வந்துட்டா, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ரியாவும் அங்கேருந்து குடுக்குடுன்னு ஓடிடுறா. நீங்கள் பார்த்துட்டு ஆனால் ரியா சொன்னதுலேயும் ஒரு பாயிண்ட் இருக்குது. ஜேகே சார் என்னை பற்றி பேசும்போதுல எதுக்கு ஜிமின் சார் கோவப்பட்டார்? ஒருவேளை ஜிமின் சார் என்னை லவ் பண்ணுறாரோ? இத்தனை நாளாக இது எனக்கு தெரியலை. ஆனால் அவர் இப்போ இந்த 1 வீக்காக பண்ணுறது எனக்கு என்னமோ வியர்டாக தெரியுது. ஒருவேளை ஜிமின் சார் சொன்ன பொண்ணிய நானாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அன்றைக்கி நைட்டு தான் நீங்கள் அப்படியே கீழே வந்து இருந்து சாப்பிட்றதுக்காக கீழே வரீங்க. ஆரம் வந்து டைனிங் டேபிள்லேருந்து சாப்பிட்டுட்ருக்காரு. நீங்கள் வந்து சாப்பிடவே இல்லை, அந்த பிளேட்டையே கிளறிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ ஆரம் வந்து உங்களையும் பார்க்குறான், அப்படியே ரியாவை பார்க்குறான். ரியா வந்து அப்படியே பார்த்து என்ன அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஐயை வின் பண்ணுறான். ஆரம் பார்த்துக்கிட்டு, இவளுக்கு என்னாச்சு ஏன் கேட்குறீங்க? இல்லை ரொம்ப நேரமாக பிளேட்டில் கோலம் போட்டுட்ருக்காளே அதான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம் கேட்குறான். அதுக்கு ரியா பார்த்துட்டு, அதுவா நேற்றுக்கு ஜிமின் ஒரு விஷயம் பண்ணியிருக்கான், அதை பார்த்து மேடம் ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது எங்கே போய் முடிய போதோ அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து ஆரம்பிட்ட சொல்கிறான். ஆரம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணவே இல்லை, அப்படியே என்னமோ பிளேட்டில் கோலம் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறீங்க. ஆரம் பார்த்துட்டு ஒயன் அண்ணா என்ன பண்ணுறடி நீ? இல்லைண்ணா சும்மா தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே குனிஞ்சு பார்க்குறீங்க. ஆரம் பார்த்துட்டு ஒயன் சாப்பிட்றி, 8 புளி குழம்பு போட்டெல்லாம் போதுண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்களும் பார்த்துட்டு சாரிண்ணா அப்படிங்கிற மாதிரி அப்படியே சாப்பிட்றீங்க. ரியா இதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்கள் ரியாவை பார்த்துட்டு சும்மா அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட நக்கல் அடிக்கிறான். நீங்கள் பார்த்துட்டு உனக்குள்ளே போகிறேன்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, இன்னும் நீ சாப்பிடலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அண்ணா சாப்பிட்டுட்டேண்ணா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே சாப்பிட்றீங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போகிறீங்க. உங்களுக்கு தூக்கமே இல்லை, இதை தான் ஃபுல்லாக யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்களும் அப்படியே ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறீங்க. ஆஃபீஸ்க்கு போய் பார்த்தாங்க ஜிமின் ஆல்ரெடி வந்துட்டான். நீங்கள் பார்த்துட்டு ஓகே இன்றைக்கி எதுவாக இருந்தாலும் கிளாரிஃபிகேஷன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே திரும்ப போச்சுட்டா கரெக்டாக அந்த இடத்துக்கு டே தான் வரான். டே வந்துட்டு என்ன எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட சிரிச்சுக்கிட்டே கேட்குறேன். நீங்கள் பார்த்துட்டு நான் நல்லா இருக்கிறேன் சார், இன்றைக்கி என்ன உங்கள் ஃபேஸில் கொஞ்சம் ஸ்மைல் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னானே, நான் எப்போவுமே இப்படி தானே ஸ்மைல் பண்ணிட்டு தானே இருப்பேன். இல்லை சார் நீங்கள் எப்போவுமே ஸ்மைல் பண்ணிட்டு தான் இருப்பீங்க, ஆனால் என்ன இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, ஓ டிஃப்ரெண்ட்டாக தெரியுதா என்ன, அழகாக இருக்கிறேன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுட்ருக்கான். இதை வந்து ஜிமின் வந்து அப்படியே கேபின்குள்ளே இருந்து அப்படியே பார்க்குறான். நீங்கள் பார்த்தா நீங்கள் வந்து டே கூட பேசிகிட்ருக்கீங்க. பார்த்தோன்னே ஜிமினுக்கு கூட கொஞ்சம் புகையுதுங்க. டே அவள் ஏன் ஆள்றா அவள் விட்றா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு இருக்குது. நீங்கள் அப்படியே டே கூட சிரித்து பேசுகிறீங்க. இது ஜிமின் உள்ளேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அந்த நேரம் பார்த்து ஜேகேயும் அங்கே வரான். வந்தோடனே என்ன ஜேகே சார் இன்றைக்கி இருக்கிறத விட இன்றைக்கி கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்கிறீங்களே என்ன அப்படின்னு கேட்கும்போதுல டே பார்த்துட்டு எங்களுக்கு எதுக்கு ஐஸ் வச்சிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி டே கேட்குறேன். அதுக்கு பார்த்துட்டு இல்லையா சார் நான் எதுவும் சொல்லலை. இல்லை வழக்கத்தை விட மாறா இன்றைக்கி என்னமோ எங்களுக்கு நக்கல் அடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி டே கேட்குறான். அந்த உடனே ஜேகே பார்த்துட்டு ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைடா நான் வரும்போச்சுல ஏதோ பார்க்கும்போச்சு இன்றைக்கி என்ன சார் ரொம்ப ஸ்மைல் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு என்னை பார்த்து கேட்டால் நீ வந்தோன்னே அழகாக இருக்கிறேன்னு சொல்கிறீங்க, சம்திங் இஸ் ராங் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லை சார் இன்றைக்கி வந்து ஒர்க் எதுவும் இல்லை, ஃப்ரீயாக இருக்கிறேன்.
என்ன பண்ணேன்னு தெரில. அதே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்கள் வேற வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சிரிக்கிறீங்க. அவர் பார்த்துட்டு ஓ எவ்வளோ க்யூட்டாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து அப்படி உங்கள் ஃபேஸை டச் பண்ணுறான். ஜிமினுக்கு இங்கே இருக்க முடியல, அப்படி புகையுது அவனுக்கு. அவன் என்ன பண்ணுறான்னு அப்படியே எந்திரிச்சு அப்படியே கேபின் விட்டு வெளியே வரான். வெளியே வந்து டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒயன் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக கேட்குறான். நீங்கள் பார்த்துட்டு இல்லை சார் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல முடிச்சுட்டு ஏன் பேசிகிட்டு இருக்க, எதுக்கு பேசிகிட்டு இருக்க, ஏன் உனக்கு எந்த வித வேலையும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின் கேட்குறான். நீங்கள் பார்த்துட்டு இல்லை சார் பார்க்கணும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே உட்காடுறீங்க. உட்காந்துட்டு மனசுக்குள்ளே பெரிய இவன் நினைப்பு கொஞ்சமாக ஃப்ரீயாக இருக்க விட்றான். கொஞ்சம் சிரித்து பேசினா கூட இங்கே அவங்க ஆட்டோமேட்டிக்காக புகஞ்சிரும். கொஞ்ச நேரம் கூட சந்தோஷமாக இருக்க விட மாட்டேக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே யோசிக்கிறீங்க. ஜேகே இதை பார்த்துட்டு ஏன்டா நான் அவள் கூட பேசுகிறேன், உனக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே மூட்ரியா பிள்ளை வாடா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கூப்பிட்றான். அதெல்லாம் வர முடியாது போடா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். டேயும் பார்த்துக்கிட்டு அப்புறம் ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்புறம் ஒன்றும் இல்லை உள்ள போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் விரட்டுறான். இந்த உடனே டே பார்த்துக்கிட்டு உள்ளெல்லாம் வர முடியாது நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே டேய் அப்புறம் என்னத்துக்குடா வந்தீங்க அப்படின்னு. இல்லை மச்சான் காலையிலேயே உனக்கு கொஞ்சம் புகைச்சலை போட்டு விட்டுரு போகலான்னு வந்தேன், வந்து வேலை சக்ஸஸாக முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சிரிச்சுக்கிட்டே போகிறான். ஜேகேயும் பார்த்துக்கிட்டு எனக்கும் அந்த வேலை முடிச்சு அப்படிங்கிற மாதிரி அவனும் போகிறான். ஜிம்மினுக்கு இங்கே பற்றிக்கிட்டு எரியுது. என்னத்துக்கு வந்தானுங்க, என்னத்துக்கு போகிறானுங்க, எதுவும் தெரிய மாட்டேக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே குனிஞ்சிக்கிறீங்க. ஒயன் என் கேபினுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்களும் அப்படியே எந்திரிச்சு போகிறீங்க. இதை வந்து ஜேகேயும் டேயும் பார்த்துக்கிட்டே இருக்கிறானுங்க. மச்சான் ஏதோ நடக்க போகுது, வா மச்சான் அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்கிறான். அதுக்கு பார்த்துட்டு மச்சான் தப்பு இல்லையாடா, தப்புன்னு இல்லை நம்ம மச்சான் தானே வாடா அப்படிங்கிற மாதிரி டே வந்து ஜேகே கூட்டிகிட்டு வரான். இவங்க 2 பேரும் அப்படியே வந்து அப்படியே ரூமுக்கு வெளியே நிற்கிறானுங்க. அது வந்து ஒரு சைடில் வந்து ஒரு மிரர் மாதிரி இருக்குது. அங்கேருந்து பார்த்தா உள்ளே நடக்கிறது எல்லாமே தெரியும். ஜேகேயும் டேயும் அங்கே நின்று பார்த்துட்ருக்குறாங்க. அது பார்த்தா ஒயன் வந்து உள்ளே போகிறா, பட் ஜிமினை உள்ளே காணும். இங்கே தானே வந்தார் அப்படின்னு சொல்லும் போச்சுல பார்த்தா ஜிமின் வந்து பின்னாடி தான் நிற்கிறாரு. அப்படியே உங்களுக்கு பிடிச்சி அப்படியே இந்த அதை டோர் பக்கத்தில் அப்படியே உங்களுக்கு பின் பண்ணுறாரு. பின் பண்ணிட்டு ஏய் இப்போ எதுக்கு அவனுங்கக்கிட்ட சிரித்து பேசிகிட்ருக்க சார், அது வந்து இங்கே பாரு, நீ எனக்கானவ, நீ எனக்கு சொந்தமானவ, யார் கூடயா சிரித்து பேசினா அதை நான் பார்த்தேன்னு வச்சுக்கோ, அப்படியே இழுத்து வச்சு கிஸ் அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. நீங்கள் அப்படியே ஜிமினோடைய ஐஸை பார்க்குறீங்க. ஜிமின் அப்படியே உங்களை பார்க்குறான், அப்படியே ஒரு லவ்வோடி பார்க்குறான். உங்களுக்கு அது ஜிமினோட கண்ணிலே தெரியுது, அவன் உங்களை ஒரு லவ்வாக தான் பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. நீங்கள் பார்த்துட்டு எனக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு ஹே நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன்டி, எனக்கு ஸ்டார்டிங்கில் டயானாவை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. 1 வீக் ஒரு பொண்ணை தேடணும், நீ ஏதாவது ஒரு 1 வீக்கில் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தால் தான் நான் உனக்கு டயானாவை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு எங்கள் அம்மா சொன்னனால தான் ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணை தேடினேன். ஆனால் எனக்கு என்னன்னு தெரிலடி, உன்னை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருந்துச்சுடி, எனக்கு என்ன பண்ணன்னு தெரியலை. எங்கே உன்கிட்ட வந்து கேட்டால் என்னை ரிஜெக்ட் பண்ணிடுவியோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு உன்னை பார்த்த உடனே பிடிச்சிருச்சுடி, உன்னை லவ் பண்ணணும், உன்னை என் கூடயே வச்சுக்கணும் அப்படின்னு மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. என்ன பண்ணன்னு தெரியலை. நான் யோசித்தேன். அப்போதான் ஜேகே சொன்னான், பேசாமல் அவங்க அண்ணன்கிட்ட போய் நீ பேசிப்பார், உங்கள் ரோலை அவங்க அண்ணன் ஓகே சொன்னால் ஒயன் ஓகே சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொன்னான். எனக்கும் அது சரியாக பட்டுச்சு. நான் உங்கள் அண்ணன்கிட்ட போய் பேசினேன். உங்கள் அண்ணன் வந்து உங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வாங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நானும் எங்கள் அம்மா அப்பாவை போய் கூட்டிகிட்டு போனேன். எங்கள் அம்மா அப்பாக்கிட்டேயும் பேசியிருந்தேன். ஓகே அப்படின்னு சொன்னோன்னா நான் தான் உங்கள் அண்ணன்கிட்ட சொன்னேன், இதை பற்றி ஒயன்கிட்ட நீங்கள் எதுவும் பேசாதுங்க, நானே ஒயன்கிட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அண்ணன்கிட்ட நான் தான் சொன்னேன். அதனால தான் மேபி உங்கள் அண்ணன் அவன்கிட்ட எதுவும் சொல்லியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு உனக்கு பிடிச்சிருக்குடி, ஐ லவ் யூ ஒயன் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்கிறான். நீங்களும் ஜிமினை பார்த்துக்கிட்டு நிஜமாவா, உண்மையிட்ட உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா,
நான் யோசித்தேன், ஒரு வேளை முந்தி இருந்ததை விட இப்போ ஜிமின் நம்மக்கிட்ட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறாரே, ஒரு வேளை ஜிமினுக்கு என்னை பிடிச்சிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். ஆனால் இவ்வளோ தூரம் நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்ட்டு ப்ராமிஸாக சொல்கிறேன், நானே எதிர்பார்க்கல. ஜிமின், நிஜமாக சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஹே, எனக்கு உன்னை பிடிச்சிருக்குடி. ஐ லவ் யூ வயன், ஐ லவ் யூ ஸோ மச். என் கண்ணை பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு உண்மையிட்டு என்ன பிடிச்சிருக்கா? ஜிமின், லாஸ்ட்டு வரைக்கும் நான் விட்டுட்டு போயிட மாட்டீங்கல்ல? ஹே, நீ என் பொண்டாட்டிடி, நீ என் உலகம்டி, நான் எப்படி உன்னை விட்டுட்டு போவேன்? ஏய், எனக்கு என்ன தெரியுமா தோணுது, உன்னை கல்யாணம் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் என் கூடயே உன்னை வச்சு பார்த்துக்கணும்டி. எனக்கு நீ, உனக்கு நான், நமக்கு 2 பிள்ளைங்க, அந்த மாதிரி லைஃப் போகணும், லைஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன்டி. நான் எப்படி உன்னை விட்டுட்டு போவேன் நீ நினைக்கிறேன்? ஐ லவ் யூ வயன், ஐ லவ் யூ ஸோ மச் டி. வயன், நீ எப்படி ஃபீல் பண்ணுறன்னு எனக்கு தெரியலை, பட் நான் சொல்கிறேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ வயன் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே அழுறீங்க. ஜிமின் அப்படியே உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் அப்படியே பேக் ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே அழுறீங்க. உடனே நீங்கள் வந்து சொல்கிறீங்க, ஜிமின், எனக்கு அப்பா அம்மா கிடையாது. நான் சின்ன வயசாக இருக்கும் பட்சத்துலேயே அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்பத்துலேருந்தே என் அண்ணன் தான் என்னை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டது, எல்லாமே என்னோடய அண்ணன் தான். அவன் என்னையும் பார்த்துக்கிட்டு அவனும் படிச்சுக்கிட்டு அப்படியே தான் எங்கள் லைஃப் போச்சு. ஒரு உண்மையை சொல்லவா, லிட்ரலி அவன் என்னை ஒரு அம்மா அப்பா மாதிரி அவன் என்னை ஒரு கேரிங்கோடு என்னை பார்த்துக்குவான். ஜிமின், நான் அம்மா அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நான் ஃபீல் பண்ணது கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் என் அண்ணன் என்னை ஃபீல் பண்ண விட்டதும் கிடையாது. நான் இப்போவும் கேட்குறேன் ஜிமின், நீ என்னை அந்த மாதிரி ஃபீல் பண்ண விட மாட்டல்ல? ஏய், நான் எப்படி அந்த மாதிரி உன்னை ஃபீல் பண்ண விடுவேன்? உனக்கு ஒரு அம்மாவாகவும் ஒரு அப்பாவாகவும் நான் இருப்பேன்டி உனக்கு எப்போவுமே. ஐ லவ் யூ டி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு, ஐ லவ் யூ டூ ஜிமினா. ஐ லவ் யூ டூ ஜிமினா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ டூ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் அப்படியே செம்ம ஹாப்பி ஆகிட்டான். அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை தூக்கி சுற்றுறான். நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டு, ஏய் ஜிமின் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவனும் இறக்கி விட்றான். அந்த நேரம் டேயும் ஜேக்கையும் அப்படியே உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு, ஏன் மச்சான் கடைசி வரைக்கும் காதலை சொல்லாமல் அவனுக்குள்ளேயே வச்சு பூட்டி பூட்டி இருப்பானோன்னு சொல்லிட்டு நினச்சேன். ஃபைனலி எப்படியோ சொல்லிட்டான். ஜேகே அப்படிங்கிற மாதிரி டே கூப்பிட்றான். ஜேகே பார்த்துட்டு, என்ன நானும் கமிட்டட், ஏன் மச்சான் ஜிமினும் கமிட்டட், நீ எப்போ கமிட் ஆகலான்னு ஐடியா? ஏன்டா என்னை விருப்பத்தி பார்க்கலன்னு உங்கள் 2 பேர்த்துக்கும் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜிமின் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இதில் சிரிப்படா சிரிப்ப. நான் அழகாக ஒயன் கூட பேசி பழகி அவளை அப்படியே கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி எனக்கும் அவளுக்கும் அழகான ஒரு குழந்தைய பெற்றுக்கலான்னு பிளான் பண்ணேன். ஆனால் இந்த ஜிமின் பையன் குறுக்க நந்தி மாதிரி புகுந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்கிறான். ஜிமின் வந்து அப்படியே துரத்துறான். ஜேகே அப்படியே குடுக்குடுன்னு ஓடுறான். இதில் ஜேகே அவனை சும்மாவே விட மாட்டேட்டான், மரியாதையாக நின்றுடா அப்படிங்கிற மாதிரி அவன் ஓடுறான். ஜேகே வந்து நின்னா தானே பிடிப்ப அப்படிங்கிற மாதிரி குடுக்குடுன்னு ஓடுறான். டேயும் ஒயனும் இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. டே பார்த்துட்டு, ஒயன் என் ஃப்ரெண்டு பார்க்கறதுக்கு தான் ரூடாக இருப்பான், ஆனால் லிட்ரலி அவன் மனசு குழந்த மனசு. ஒயன், எனக்கு தெரிஞ்சு அவன் உன்னை பார்த்துக்கிறத விடையும் எனக்கு தெரிஞ்சு நீ தான் அவனை பார்த்துக்க வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். அவனை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னேன்னு ஒயனும் சிரிச்சுக்கிட்டே, நான் பார்த்துக்கிறேன் டே அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க. டே பார்த்துட்டு, அப்பாடி என் ஃப்ரெண்டை ஒரு நல்ல பொண்ணு கையில் தான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஜிமினும் அந்தாலும் பார்த்துட்டு, என்னடா பேசிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, இல்லை என் மச்சான் கடைசி வரைக்கும் சிங்கிளாக இருப்பானோன்னு நினச்சேன். ஃபைனலி கமிட்டட். சரி மச்சான், உன் லைஃப் நல்லா இருந்தது சரி அப்படிங்கிற மாதிரி டே அங்கேருந்து கிளம்புறான். ஜேகேயும், சரி சரி போதும், என்னை துரத்தி உன் டைமை நீ வேஸ்ட் பண்ணாத போடா அப்படிங்கிற மாதிரி விரட்டிக்கிட்டு அப்படியே ஜேகே அங்கேருந்து போகிறான். ஜிமின் அப்படியே உங்களை பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே உங்ககிட்ட வரான். இதெல்லாம் எதுக்கு வர? இல்லை அதான்
ஓகே சொல்லிட்டேன்ல, அப்படியே ஒரு கிஸ் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவன் கிட்ட வரான். ஜிமின் கிட்ட வராத, 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 ஏய் வருவேண்டி அப்படிங்கிற மாதிரி ஓடி போய் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணலான்னு போகிறான். ஓகேடா, அவங்க 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டோம். நம்ம அப்படியே முடிச்சுக்கலாம். இது ஒரு நல்ல ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணி அப்படியே பேபியெல்லாம் பெற்று அவங்க லைஃப்பில் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அண்ட் இதை பார்த்துக்கிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லிட்ரலி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் கொடுக்குறேன்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து எந்த லெவலுக்கு நான் ஸ்டோரி கொடுக்குறேன், நான் எப்படி ஸ்டோரி கொடுக்குறேன் அப்படிங்கிற விஷயம் எனக்கே தெரியும். அண்ட் தேங்க்யூ ஆர்மீஸ், லவ் யூ, பை.